கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம் மயன்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம். விசேஷமாய் என் மனதை ரணமாக்கின சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியே இக்காணொளிக்கு வந்திருக்கிறேன். ஒருவேளை இக்காணொளியிலே நான் பேசுகிற விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கலாம், எரிச்சலை உண்டாக்கலாம். இது ஏன் பாஸ்டர் பேசுறாரு அப்படிங்கிறதாக உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. நான் நம்புகிறேன், என் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக வலைதளமானது என்னை அடையாளமிட்டுக் கொள்கிறதுக்காக மாத்திரமல்ல, என் தேவனும் என் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சபைகளும் தாக்கப்படுகிற போது அதற்கான குரல் கொடுக்கிற ஒரு மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒருவேளை தேவனின் கரங்களிலே கொடுத்தும் அதை கண்டும் காணாமல் இருப்பது துரோகத்தின் உச்சம் என்பதாக கருதுகிறேன். விசேஷமாய் டிசம்பர் மாதம் இந்தியாவுடைய பல இடங்களிலே பல மாநிலங்களிலே தாக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள், சிறு பிள்ளைகள், பெண்கள். டிசம்பர் மாசம் நடந்துச்சு, இப்ப ஜனவரி மாசம் பேச வந்திருக்கீங்களே பாஸ்டர் என்கிற உங்கள் சத்தம் என் காதுகளை விழுகிறது. ஆம், மறதி என்பது மனிதனுக்கு பழகி போன ஒன்று. ஒரு காரியம் நடக்கிற போது எல்லோரும் அதை குறித்து பேசுவார்கள். ஆனால் நாட்கள் கடந்த பிற்பாடு அவருடைய நடைமுறையின் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவோம். அது மனிதனுக்குள்ளே பழகி போன ஒன்று. டிசம்பர் மாதத்தில் நடந்த இந்த தாக்குதல் எல்லாம் நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. ஆனால் ஜனவரி மாதம் நான் திரும்ப அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். என் தலைவர்களுக்கு அதை பதிவு செய்யும்படி விரும்புகிறேன். கிறிஸ்தவத்துக்கு இந்த உபத்திரவங்களும் இந்த வன்முறைகளும் இந்த காயங்களும் புதிதல்ல. காரணம் என்னவென்றால், சபையை ஸ்தாபித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்படியானால் சபையினுடைய துவக்கமே எதிலிருந்து துவங்குகிறது என்றால் ரத்தத்திலே இருந்து துவங்குகிறது. பரிசுத்தவான்கள் விதமாய் சொல்லுவார்கள், பரிசுத்தவானுடைய ரத்தம் திருச்சபையினுடைய வித்து என்பதாக சொல்லுவார்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? சபையினுடைய விதை என்பது என்ன? பரிசுத்தவானுடைய ரத்தம். இந்த திருச்சபையானது ரத்தத்தினாலும் சதையினாலும் அது மேலே கட்டப்பட்டிருக்கிறது. சபைக்கு அச்சுறுத்தல்களும் மிரட்டுகளும் வன்முறைகளும் சாகடிக்கப்படுதலும் புதிதான ஒன்றல்ல. விசேஷமாய் நான் ஒரு பேரரசை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்கு விரோதமான பல பேரரசுகள் செயல்பட்டிருக்கிறது, பல பேரரசுகள் செயல்பட்டிருக்கிறார்கள், பல பெரிய மனிதர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அவைகள் எல்லாம் எடுக்க வேண்டுமானால் நேரம் கொள்ளாது. நான் ஒரே ஒரு பேரரசை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். அது ரோம பேரரசு. ஒரு பழமொழி விதமாய் சொல்வார்கள், எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி வருகிறது. அப்படி என்றால் அந்நாட்டிலே நாகரிகம் வளர்ந்திருந்த ஒரு மிகப்பெரிய பட்டணம் தான் இந்த ரோமாபுரி. இந்த ரோமாபுரியில கிறிஸ்துவர்கள் பெருகி கொண்டிருந்தார்கள். இது பெருகி கொண்டிருக்கிற போது வந்த ராஜாக்கள் கவனிக்கிறார்கள், மற்ற எல்லோரையும் விட இந்த கிறிஸ்தவர்கள் கலாச்சாரத்திலே, மொழியிலே, கடவுளை பின்பற்றுகிறதிலே, வழிபாடுகளிலே வித்தியாசமாக இருக்கிறதை கவனித்தார்கள். அப்பொழுது அதை கண்ட பொழுது எல்லோரையும் போல கிறிஸ்துவர்கள் இல்லை என்கிற ஒரு கோபம் அவர்களுக்குள்ளே வந்தது. வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கிறிஸ்துவர்களை கொலை செய்ய துவங்கினார்கள். எல்லா இடங்களிலும் யுத்தம் வருகிற போது யுத்தத்துக்கு நேராக போய் நிற்கிற யுத்த வீரர்கள். ஆனால் கிறிஸ்துவத்திலே மாத்திரம் என்ன நடந்தது என்றால், கிறிஸ்துவர்கள் இந்த அடிகளையும் இந்த உபத்திரங்களையும் சகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடியினால் அநேகர் அதை நேரடியாக எதிர்கொண்டார்கள். அநேகர் தங்கள் ஜீவன் தப்ப காடுகளுக்குள்ளே தலைமறைவாக மாறிப்போனார்கள். இப்பொழுது இந்த ரோம பேரரசுகள் செய்த காரியம் என்னவென்றால், அவர்கள் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இந்த கிறிஸ்துவர்களை குறிவைக்க துவங்கினர். அவர்களுக்கு கிறிஸ்தவர்களை அடிப்பதும் அவர்களை கொன்றொழிப்பதும் ஒரு மிக முக்கியமான வேலையாக மாறிப்போனது. அரசாங்க அலுவலர்களிலே மிக முக்கியமான ஒரு அலுவலர்களாக மாறிப்போனது கிறிஸ்துவர்களை கொலை செய்கிற ஒரு காரியம். அந்நாட்களில் என்ன செய்வாங்க, ஒரு மிகப்பெரிய விளையாட்டு அரங்கத்திலே ஜனங்களை அமர பண்ணுவார்கள். அங்கே எல்லோரும் காண்கிறதுக்கு வெளிச்சம் வேண்டும் அல்லவா? என்ன செய்வாங்கன்னா, மிகப்பெரிய கம்பங்களை கட்டி அதிலே கிறிஸ்தவர்களை அதிலே கட்டி விடுவார்கள். அவர்கள் மீது தாரை ஊற்றி உயிரோடு கூட எரிய விடுவார்கள். இந்த எரிகிற இந்த வெளிச்சத்திலே ஜனங்கள் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிற போது கிறிஸ்துவனுடைய தலைகளை சிங்கங்கள் வேட்டையாடுகிறதை கண்டு ஜனங்கள் ரசித்தார்கள். அங்கே ஒருவருக்கு ஒரு மோதவிட்டு அவர்களுக்குள்ளே காயம் ஏற்படுகிறதை கண்டு ஜனங்கள் ரசித்தார்கள். கிறிஸ்துவனுடைய அழுகையும் கிறிஸ்துவனுடைய மரணமும் அவர்களுக்கு சிரிப்பதற்கான ஒன்றாக, பரிகாசப்படுகிறதுக்கான ஒன்றாக மாறிப்போனது. ரோம பேரரசு இதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே, இப்பொழுது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளவே ஜனங்கள் பயந்த காலகட்டத்திலே, கிறிஸ்துவ சபையானது முழுவதுமாக முடிந்து விட்டது என்பதாக எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே
கிறிஸ்துவம் அழித்தொழிக்கப்பட்டது. இப்பொழுது அதனுடைய அடிச்சுவடு கூட இல்லை என்று ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே இப்பொழுது அங்கே கான்ஸ்டாண்டினோபிள் என்கிற ராஜா வருகிறார். கான்ஸ்டாண்டினோபிளுக்கு முன்பாக இன்னொரு ராஜா இருக்கிறார். அவர் இருந்தவரை கிறிஸ்துவமானது அதனுடைய அடிச்சுவடுகள் அடிப்பகுதிகளோடு இட முடியாதபடி ரோம பேரரசங்களை சிதைக்கப்பட்டிருந்த ஒரு காரியமாக இருந்தது. இப்போது கான்ஸ்டாண்டினோபிள் அந்த நேரத்தில் வர்றார். ஒரு பெரிய சண்டைக்கு தேசம் ஆயத்தமாகிறது. இப்போது கான்ஸ்டாண்டினோபிள் கடத்துல ஒரு சின்ன படை தான் இருக்குது. அவர்கள் மிகப்பெரிய படை வீரர்கள், அவர்களை மேற்கொள்ள கான்ஸ்டாண்டினோபிளால முடியாது. அவர் தன் மனதுக்குள்ளே சிந்தித்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிற வழியிலே திடீரென்று வானத்திலே ஒரு அடையாளத்தை காண்கிறார். அது சிலுவையினுடைய அடையாளம். இந்த சிலுவையினுடைய அடையாளத்தை பார்த்த பொழுது கான்ஸ்டாண்டினோபிளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டானது. கான்ஸ்டாண்டினோபிள் சிலுவை அடையாளத்தை குறித்து விசாரிக்கிறார்கள். சொல்கிறார்கள் இது கிறிஸ்துவுடைய சின்னம் என்பதாக சொல்கிறார். இப்பொழுது நாடு முழுவதும் சிலுவை அடையாளம் வரையப்பட்டது. விசேஷமாய் படை வீரர்களுடைய அந்த கொடியில சிலுவை அடையாளத்தை போட்டாங்க. நீங்கள் வரலாற்று புஸ்தகங்களே சிலுவை போர்கள் 1, சிலுவை போர்கள் 2 என்று வாசித்தீர்கள். ஆம், வீரர்கள் சிலுவைகளை ஏந்தி போரிட்டபடியால் அது சிலுவை போர்கள் என்று அழைக்கப்பட்டது. சிலுவை போர்களிலே எதிர்பாராத விதமாக தேவனுடைய கிருபையினால் கான்ஸ்டாண்டினோபிள் ஜெயிக்கிறார். ஜெயித்த பிற்பாடு கான்ஸ்டாண்டினோபிளுக்குள்ள கிறிஸ்துவத்தை குறித்த மதிப்பு உயர்கிறது. இப்போது கான்ஸ்டாண்டினோபிள் கிறிஸ்துவராக மாறுகிறார். அவர் கிறிஸ்துவனாக மாறின உடனே அங்க அரசாங்க பதவியில் இருந்த அநேகர் கிறிஸ்துவர்களாக மாறினார். எந்த அரண்மனையில உட்கார்ந்து கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாய் சட்டம் இயற்றப்பட்டதோ அதே அரண்மனைக்குள்ள கிறிஸ்துவர்கள் பெருகினார். விசேஷமாய் நாடுகள் இருந்த ஜனங்கள் நாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மிகப்பெரிய கிறிஸ்துவ கூட்டம் ரோம அரசாங்கத்திலே பெறுகிறது. எந்த நாடு அவர்களை துரத்தினதோ, எந்த நாட்டின் ராஜாக்கள் அவர்களை கொன்றொழித்தார்களோ, எந்த இடத்துக்குள்ள ஒரு அக்கினியா எரிந்து சாம்பலானார்களோ அந்த இடத்துக்குள்ளே சாம்பல் இருந்து பீனிக்ஸ் பறவைகளைப் போல கிறிஸ்துவர்கள் பரவினார். நல்லா கவனிங்க, பீனிக்ஸ் பறவைகளுடைய கதை உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடத்திலே சாம்பல் இருந்த உயிரை வந்தார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய உண்மை, மறுக்க முடியாத உண்மை. கிறிஸ்துவர்கள் இப்போது வெளியே வர்றாங்க. கிறிஸ்துவ மார்க்கம் பெருகினது. இப்பொழுது நல்லா கவனிங்க, எங்கே அழித்தொழிக்கப்பட்ட இடமோ அதே இடத்திற்குள்ளே இப்போது கிறிஸ்துவமானது ஆழமரமாக விழுந்து விட்டு வளர்ந்தது. சரி, கிறிஸ்துவத்துக்கு இந்த வன்முறைகளும் இந்த கொலை செய்தலும் புதிதா என்றால் இல்லை. நாங்கள் ஆவியாகவும் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எங்கள் ரத்தத்தை சிந்திருக்கிற காரியத்தை வேதாகம் காண்பித்துக் கொடுக்கிறது. இந்தியாவிலே சமீப ஆண்டுகளாக நடைபெறுகிற போக்கு இது புதிதானா? இல்ல. இதற்கு முன்பாகவும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக செயின்ட் கிரகாம் கொல்லப்பட்டதாகட்டும், செயின்ட் கிரகாம் நமக்கு தெரிந்த ஒரு மிஷனரி. ஆனால் செயின்ட் கிரகாமை போலவே பெயரை சொல்ல முடியாத அநேக மிஷனரிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். போகிற வழியிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாத அளவிற்கு அவர்கள் பிள்ளைகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே தானே ஒரிசாவிலே, சத்தீஸ்கரிலே, ராஜஸ்தானிலே, இன்னும் பல மாநிலங்களுக்குள்ளே ஆங்காங்கே கிறிஸ்துவர்கள் தாக்கப்படுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த டிசம்பர் மாதம் என்ன காரியம் நடக்குதுன்னா, தெருவோரத்திலே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய தொப்பி, அதனுடைய அங்கியெல்லாம் வித்துக் கொண்டிருந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக வித்துக் கொண்டிருந்த ஒரு பையன், அவனை வந்து ஒரு அமைப்பு மிரட்டுகிறது. நீங்கள் நாடுகளுக்குள்ளே இதை விற்பதற்கான உங்களுக்கு அதிகாரம் இல்லை. எதை விற்கிறதுக்கு? கிறிஸ்துமஸ் தொப்பியை விற்கிறதுக்கு, கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய டிரெஸ் வைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, எடுத்துட்டு போங்கிறான். அவன் ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த காரியத்தை செய்த ஒருவன், அவன் ஒரு அடிமை. அவன் ஒருவேளை ஒரு மிகப்பெரிய வணிக வளாகம், ஒரு மிகப்பெரிய மால். இந்த மால்ல ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ பயங்கர அலங்காரமா பிரம்மாண்டமாக வைக்கப்படுகிற போது சிலர் வந்து அந்த அலங்கார வளைவுகளை உடைக்கிறார்கள். உடைத்தது மட்டுமல்ல, அடுத்து அங்கிருந்து அந்த சின்னத்துல பாருங்க இந்த பொம்மை, இதெல்லாம் என்ன செஞ்சிட போகுது, இது எல்லாவற்றையும் கீழே தள்ளி போடுறாங்க. கிறிஸ்துமஸ் ட்ரீயை அப்படியே தள்ளி போட்டு அதை அலங்கோலமாக மாற்றினார், சிதைத்து விட்டார். மூணாவது காரியமா, இந்த மால்ல விட்டு அடுத்து இன்னொரு மாநிலத்தில் நடக்கிறது. கன்னியாஸ்திரிகள் தாங்கள் இருக்கிற இந்த ஸ்கூல்ல அழகா அந்த கிறிஸ்துமஸ் வடிவமைக்கிற விதமாய் காட்சிகளை வடிவமைக்கிறார்கள். உள்ளே நுழைந்தவர்கள் சில கோஷங்களை போட்டுட்டு சங் பரிவார் அமைப்புகள், கிறிஸ்துவுக்கு விரோதமான இயக்கங்களை சார்ந்த இந்த சங் பரிவார் அமைப்புகள், வஜ்ரங்களை சார்ந்தவர்கள் என்ன பண்றான், பள்ளிக்குள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்துவம் சம்பந்தமான காரியங்களை உடைத்து போடுகிறார். தெருவில் அடிக்கிறான், மால் அடிக்கிறான்,
ஸ்கூலுக்குள்ள உள்ள வந்துட்டான். இதோட முடிஞ்சு போச்சானா இல்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறான், சபையிலே கர்த்தருடைய ஊழியர் பேசிட்டு இருக்கிறாரு. பேசுகிற போது ஒருவன் நல்லா ரொம்ப அழகா இருக்கிறான். பார்க்கும் போதே முகத்திலே சாந்தம் அப்படியே தாண்டவம் ஆடுது. நீங்க அந்த வீடியோவை பார்த்திருக்கீங்க, நான் பின்னாடி இணைக்கிறேன். வந்தவன் ஊழியரை தன் கண்களாலே மிரட்டுகிறான். வேதாகமத்தை குறித்து தவறாக பேசுகிறான். கன்னி மரியாளுடைய பிறப்பை குறித்து தவறாக பேசுகிறான். இயேசுடைய பிறப்பை தவறாக பேசுகிறான். பேசிவிட்டு நீங்கள் இந்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல என்று மிக கொக்கரிக்கிறதை காண்கிறோம். அத பல மில்லியன் வியூஸ் வரை போகிறது அவன் பேசின பிற்பாடு. அதுக்கப்புறம் அவன் வீடியோல எடுத்து பார்க்கிறேன், காசுக்கு மாரடிக்கிறோம். நான் இப்படி இருக்கிறேன், நான் இதை காப்பாற்ற போகிறேன், அதுக்காக எனக்கு உதவி செய்ய கேட்கிற ஒருத்தன் கிறிஸ்துவை துன்பப்படுத்தும்படி சபைகளுக்குள்ளே நுழைந்து துணிகரமாய் செய்கிறார். இதை போல பல வீடியோஸ் நினைச்சிருக்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோவை பார்த்தா அடுத்தடுத்து எனக்கு இந்த சோசியல் மீடியா வீடியோக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அது 100க்கு மேல இருக்கு. இதை குறித்து பேசுகிறதற்கோ இதை குறித்து சொல்லுகிறதற்கோ ஆண்டவருடைய கிருபையினால் நம்முடைய இந்தியாவில் இன்னும் சில தலைவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் அதை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே வழியிலே இதில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது மிக கேள்விக்குறியான ஒன்று. எங்கே இருந்து தைரியம் உண்டானது? இத்தனை ஆண்டுகளிலே இல்லாத ஒரு மிகப்பெரிய தைரியம் எங்கே இருந்து உண்டானது? இந்திய அரசமைப்பு சட்டமானது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை மதத்திற்கும் ஒரு சம உரிமை கொடுக்கிறது. இது ஜனநாயக நாடு. இங்கே அவரவர் மதத்தை பிரசங்கிப்பதற்கும் அவருடைய மதத்தை பின்பற்றுவதற்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கும் பிரீச் பண்றதுக்குமான உரிமையை இந்த அரசமைப்பு சட்டம் கொடுக்கிறது. ஆனால் இந்த ஜனநாயக காரியத்தை மீறி நீங்கள் எப்படி நாடுகளுக்குள்ள இருக்கலாம், நீங்கள் அங்கே ஓடிவிடுங்கள் இங்கே ஓடிவிடுங்கள் என்று சொல்கிற காரியத்தை கொக்கரித்துதலை கவனிக்கிறோம். ஆனால் நான் இங்கே ஒரு காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் மதத்தால் மார்க்கத்தால் நாங்கள் கிறிஸ்தவர்கள். நான் தமிழனாக பிறந்ததினாலே, ஆண்டவரை தமிழனாக பிறக்க பண்ணினதினாலே நான் ஒரு தமிழன். மொழியால் நான் ஒரு தமிழன். என் நாடு இது எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நாடு. இங்கே நான் என் மதத்தை பின்பற்றுகிறேன். இந்நாடானது கடவுளை பின்பற்றுவதை மட்டுமல்ல, கடவுளை நம்பாதவனையும் அவனுடைய கொள்கைகளும் நாடு ஏற்றுக்கொள்கிறது. கடவுளை நம்பாதவன் என்று சொல்லுகிறவர்கள் எந்த மதத்தையும் தாக்குவதில்லை, அவர்கள் யாரையும் அடிப்பதில்லை. ஆனால் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தைரியமாய் உள்ள சபைகளுக்குள்ளே நுழைகிறார்கள், சபைகளை துன்பப்படுத்துகிறார்கள். நான் இந்த வீடியோ பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு எவ்விதமான எதிர்ப்புகள் வரும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், கர்த்தருடைய சபையானது அது தேவனுடைய ஒன்று. ஆண்டவர் சொல்கிறார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுகிறேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கல் எவன் மீது மோதுகிறதோ அவன் நொறுங்கி விடுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆம், சபை என்பது எதிர்ப்புகளையும் உபத்திரங்களையும் பார்த்திருக்கிற சபை. இயேசு கிறிஸ்துவை பிலாத்துக்கு முன்பாக நிறுத்துகிற போது ஒருவன் இயேசுடைய கன்னத்தில் அறைகிறான். அதுவரை அடிக்கப்படுகிற ஆட்டை போல அமைதலாக இருக்கிற ஆண்டவர், தன் வாயை திறவாத ஆண்டவர், ஒண்ணுமே பேசாத ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன அடிச்ச இல்ல, நான் என்ன தப்பா பேசணும்னு சொல்லு. நீ என்ன அடிச்ச, நான் என்ன தப்பா பேசணும்னு சொல்லு. ஒருவேளை நான் தப்பா பேசுனா நீ ஏன் நான் அடிச்சேன்னு கேட்க. எங்களுக்கு இவ்விதமான மிரட்டல் விடுகிற போது, இவ்விதமான காரியங்கள் வருகிற போது நாங்கள் முழங்கால்களை முடக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதே வேளைகளிலே பேசுகிறதுக்கான சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் இதை நான் தெரியப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஆம், எங்கள் சகோதரர்களும் எங்கள் சகோதரிகளும் எங்கள் பிள்ளைகளும் தாக்கப்படுகிற போது நாங்கள் மிக பாதுகாப்பாக இருக்கிறபடியால் இதை பேசாமல் இருக்க முடியாது. ஒரு காரியத்தை சொல்லி அந்த வீடியோ முடிக்கும்படி விரும்புகிறேன். அவர்கள் முதலிலே இஸ்லாமியர்களை அடித்தார்கள், பின்பாக கிறிஸ்துவர்களை அடித்தார்கள். இப்பொழுது இங்கே இருக்கிற இவனை அடிக்கிறார்கள். நாளை இவனை துவங்கி என் வீட்டுக்குள் இருக்கிறவனை அடிப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். தூரத்திலே பார்த்து கொண்ட அந்த வழிபோக்கன் கிறிஸ்துவர்களை அடிக்கும் போது அமைதலாக இருந்தான், இஸ்லாமியர்களை அடிக்கும் போது அமைதலாக இருந்தான், மாற்று மதத்தினை அடிக்கிற போது அமைதலாக இருந்தான். ஒரு நாள் அவனை அடிக்கப்பட்டான். அதனால வாய்மொழி அமைதலாக இருப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நான் எந்த வீடியோவும் ஷேர் பண்ணணும்னு கேட்டதில்லை. ஆனா இந்த வீடியோ எனக்கு பிரச்சனை உண்டாக்கும் என்று அறிந்தும் சொல்கிறேன். ஆம், இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சபைகள் தாக்கப்படுகிற போது, சபைகள் உடைக்கப்படுகிற போது அதை கண்டுவிட்டு நம்மால் சும்மா இருக்க முடியாது. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சபை என்பது தேவனுடைய வீடு. என் வீட்டின் மீது ஒருவன் கை வைத்தால் என் வைராகியம் எவ்விதமாக எழும்புகிறதோ, தேவனுடைய வீட்டின் மீது ஒருவன் கை வைப்பான், தேவன் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார். சவுலுக்கு நடந்ததை போல
ஒன்று ரட்சிப்பு நடந்து பவுலாக மாறுவான், இல்லையானால் ஏரோதுக்கு நடந்ததை போல அவன் புழு புழுத்து செத்தான் என்று சொல்லுகிறபடி அவன் எவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறவனாக இருந்தாலும், சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறவனாக இருந்தாலும், தேவதூதன் அவனை அடித்தான், மரித்து போனான். சபையில் எல்லோரும் வருவார்கள், எல்லோரும் போவார்கள், எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், எல்லோரும் பட்சிக்கப்படுவார்கள். உயர்ந்தவன் வருவான், உடைந்து போனவன் வருவான், அல்லது மேன்மைக்குரியவன் வருவான். ஜனங்கள் வருவார்கள், போவார்கள். அதிகாரங்கள் வரும் போகும், அதிகாரிகள் வருவார்கள், போவார்கள். இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வரும் போகும். சபையோ நித்திய நித்தியமாய் கிறிஸ்து வருகிற வரை நிலைத்திருக்கும். அது தேவனுடைய மனவாட்டி. தேவன் அதை காப்பாற்றிக் கொள்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் அன்பு சகோதரன் DR ஜிபிலியம். God bless you.